மயிலாடுதுறை மாவட்டம் மேலச்சாலை இந்தியன் வங்கி ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட 2 கைது. ரூபாய் 3,35,000 மீட்பு. சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்தனர். சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமம் சீர்காழி நாகப்பட்டினம் பிரதான சாலையில் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு மர்ம நபர்கள் ஏடிஎம் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் 6,08,600 கொள்ளை போனதாக வங்கி மேலாளர் அசோக் குமார் என்பவர் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர்கள் அசோக், இளையராஜா தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடி வந்தனர். இது தொடர்பாக வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவை கொண்டு கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் சீர்காழி காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன், சிறப்பு தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர்கள் அசோக்குமார், இளையராஜா ஆகியோர் வைத்தீஸ்வரன் கோவில் ரயில் நிலையம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசாரிடம் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் கொண்டு வந்த பையை சோதனை செய்ததில் பையில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதைக் கண்ட போலீசார் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை செய்ததில் சீர்காழி பன்னீர்செல்வம் தெருவை சேர்ந்த வில்பர்ட் ராஜ், தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் மேலபாதி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து ரூபாய் 3,35,000 ரொக்கம், ரூபாய் 31,000 மதிப்புள்ள செல்போன், ரூபாய் 5,000 மதிப்புள்ள வெள்ளி கொலுசு உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்து இருவரும் மீது வழக்கு பதிவு செய்தனர். மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்த பின் சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.